ஜகஜனனி சுகவாணி கல்யாணி சுகவாணி கல்யாணி ஜனனி சுகஸ்வரூபிணி மதுரமாணி சொக்கநாதர் மனோ மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி பாண்டிய ராஜகுமாரி பவானி பாண்டிய ராஜகுமாரி பவானி பைந்தமிழ் செல்வி பரமேஸ்வரி உமையாள் திருமகனை ஓராணை கற்பகத்தை பேணினாள் வராத புத்தி வரும் நித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் தொடங்கு பிள்ளையார் சொல்லி ஊட்டி சீலதியில் தொடங்கு அவள் துணையாளி சுகனூறு தொடங்கி அவள் துணையாளி சுகனூறு தொடங்கி பிள்ளையார் சொல்லி ஊட்டி சீலதியில் தொடங்கி கூத்தலில் மகனி பிள்ளையா சுழி ஓட்டி சீலதையில் தொடங்கு சுழி ஓட்டி சீலதையில் தொடங்கு வலியழி நீலனமிழ் திகைத்தாள் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தாள் வலியழி நீலனமிழ் திகைத்தாள் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தாள் மறந்து வீட்டாள் அதை நினைத்தாள் மறந்து வீட்டாள் அதை நினைத்தாள் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையார் சுழி ஊட்டி சீலதையே தொடங்கி கொடுக்கவரு பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்கவரு பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமில்ல பாடவன அணைகள் ஆட்டமில்ல பாடவன அணைகள் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு
கருமாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி மகமாயி கருமாறி கசிந்துரு மனதினிலே இசைந்திருக்கும் மகமாய் கருணை மாறி கருமாறி கசிந்துரு மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி கருமாறி கருமாவும் கருணை மாறி கருமாறி கசிந்துரு மனதிலே இசைந்திருக்கும் மகமாயி மகமாயி மகாளி Hello.
வந்த காலில் நிற்காதீங்க, வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிற்காதீங்க. பாதையை விட்டு விலகி நீங்க பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அங்கே இடி முழங்குது, கருப்பு தம்பி தங்கை கலச்ச மஞ்சது. அங்கே இடி முழங்குது, கருப்பு தம்பி தங்கா கலசம் விடுது. மாணிக்க மல்லடுங்களே, ஐயாவுக்கு கண்டதுண்டு நல்லடுங்களே. மாணிக்க மல்லடுங்களே, ஐயாவுக்கு பல்லடுங்க நல்லடுங்களே. கொண்ட நல்ல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு, கொண்ட மேல கொண்ட போட்டு, கொண்ட கொண்ட மேல போட்டு, கொண்ட நல்ல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு, கொண்ட நல்ல கொண்ட போட்டு கோண கொண்ட மேல போட்டு, கொண்ட போட்டு, கோண கொண்ட மேல போட்டு. திருப்பதியிலிருந்து வெள்ள குதிரை ஏறி அங்கே இடி முழங்குது, கருப்பு தம்பி தங்கை கலச்ச மஞ்சது. கோவலி வந்துட்டேன், புது ஆறு வந்துட்டேன், கூடி இருக்கு மொழிவருக்கு பறக்க வந்துட்டேன், அதுக்கு வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன். ஏழை தண்டீசு, நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு, கூட்டத்தை காணாமடா, வெறும் தார் ரோடு கருப்பு கருப்பா தெரியுதடா. கண்ணாடி கழட்டவா? ஆளுகளை உட்காந்துருக்காங்க. அடேங்கப்பா, நல்ல கண்ணாடியா வாங்கிட்டு வர சொல்ல, கருப்பு பெயிண்ட் அடிச்ச கண்ணாடியா யார் வாங்கிட்டு வந்தது? தண்டீசியா வேற யாரு இருந்தாலும் நல்ல அழகான கூட்டம். ஆமா, அதுலயும் பூரா உட்காந்துருக்க பூரா சொந்தம் சுருத்தி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. மற்ற ஒரு நாடகம் வந்தால் டாப்பு டூப்புன்னு பேச்சு போயிடுவோம். ஆமா, ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படி பேச முடியாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே நம்மளை சேர்ந்த கூட்டம். ஆமா, இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு நாட்டம். என்ன நாட்டம்? நம்ம சொந்த பந்தம்பி அதுக்கு சொல்ல வரேன். அப்படி சொல்லியா? நல்லதொரு முறையில் இருந்த மட்டும் நாடகத்தை பார்க்கணும். ஆமா, மற்ற ஒரு வள்ளி திருமண நாடகமாக இருந்தால் அது ஒரு கேலி கூத்து. 1000 புராணங்கள் அதில் பேசினாலும், 1000 விஷயங்கள் அதில் பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாடகத்தில் வெற்றி முறிச்சு கொட்டி பெறுவது 2 நாடகம் தான், உயிரோட்டமான நாடகம். என்னென்ன நாடகம்? ஒன்று சத்திய ஹரிச்சந்திர மயானகண்ட நாடகம். ஆமா, இன்னொன்று சத்தியவான் சாவித்திரி நாடகம். சத்திய ஹரிச்சந்திர மயான நாடகத்தில் எங்கே நடந்தது? காசிமா சேத்திரத்தில் நடந்தது. ஆமா, அந்த நாடகம் இங்கே நடந்த நாடகத்தை இங்கே கதையாக நடத்துகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஸ்பீச்சை உண்டாகும். ஆமா, அதே போல் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் சத்தியவான் சாவித்திரி நாடகம். அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் சாதாரண மாநில பிறப்பெடுத்த சாவித்திரி என்ற பெண் காயத்ரி விரதம் இருந்து இறந்த தனது கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வருகிறாள். அதாவது கணவனுடைய உயிரை மீட்டு கொண்டு வருகிறாள். உயிரோட்டமான நாடகம். இந்த நாடகத்தை பெண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் திருமங்கல்ய பாக்கியம் உண்டாகும். ஆமா, உண்மையான விஷயம்யா. அதே மாதிரி இந்த நாடகத்தில் எம வர்ற நேரத்தில் வயசானவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் நீடிக்கும். அதனால நல்லதொரு நாடகம். ஏண்டா நாடகம் நடந்திருக்கு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஏன் இந்த நாய் வெறிக்க பார்க்குது? அது என்ன உன்னைய பார்த்த உடனே வெறிச்சு வெறிச்சு பார்க்குது? அதுலதான் விஷயம் இருக்கு. என்ன? இந்த மூளை வந்து இந்த நாய் படுக்கிற இடம் போல, அந்த இடத்த இவங்க பிடிச்சிட்டாங்க. அதனால எப்படா போவாங்கன்னு அங்கே வர நெளிப்படுத்துக்கிட்டு தெரியுது. போடி முண்டை இன்னைக்கு தூங்க முடியாது. என்னைய மாதிரி நீ கொட்டையை சுற்றிக்கிட்டே வர வேண்டியது. அவ்வளோதான் ஓம் பிரச்சனை. ஏன் பிரச்சனையும் அதே இருந்தாலும் நல்லதொரு முறையில் உயிரோட்டமாகிய நாடகத்தை நீங்கள் அனைவரும் கணவன்மா கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு நாயை மட்டும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். காரணம் என்ன? இன்னைக்கு இந்த நாய் தெருநாயை கண்டு சரியா போச்சு. அந்த நாயை விரட்டா தண்ணி வேற விழுந்து கடிச்சாலும் கடிச்சு வச்சு போடும். நீ விரட்டுறதே ஒரு மாதிரியா விரட்டிக்கிருக்க. வெட்ட 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 சும்மா சும்மா இப்பத்தான் கடிக்க போகுது விழுந்துக்கிட்டு. பா உங்க வீட்டு நாயா? அதப்பா வீட்டுக்காரருக்கு எதிர்த்தாப்புல முறைச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. நாயை பத்தி என்னப்பா பிரச்சனை சொல்ற? இந்த நாய் இருக்கு பத்தியலா, நாயில இல்லாத நாட்டு நாய், இந்த செல்ல பிராணியை வாங்கிட்டு வரீங்கல்ல, பொம்மேரியன்னு இன்னும் என்னமோ பேர்லாம் சொல்லி, அந்த மாதிரி நாய். நான் ஒரு நாய் ஆசைப்பட்டேன். ராஜபாளையம் பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். அங்க பாருங்க கன்னிப்பாறைன்னு ஒரு நாய் கொடுத்தாங்க. வாங்கி 2 வருஷம் ஆச்சு. நல்லா இவ்வளவு ஒசர இருக்கு. அது மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒட்டக மூஞ்சி மாதிரி நீண்டுகிட்டு இருக்கும். நல்லா செவல கலரு.
அதுல என்ன ஒரு விஷயமா வளர்த்துட்டேன்னு தெரியுமா? என்ன? அந்த நாயை சொகுசா வளர்க்க சொன்னாங்க. சரி நல்லா சொகுசா வளர்ப்போம் சொல்லி பெட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு வளர்த்தேன். அவங்க எதுல படுப்பாங்க தெரியுமா? எங்க மிதுக்கு இருக்கோ அங்கேதான் படுப்பாங்க. அப்படி சொகுசா வளர்த்துட்டேன். வளர்த்துட்டாலும் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அன்னதான சாப்பாடு அருமையா இருந்துச்சு. நம்மளுடைய வீரசைவ பேரவை ஆண்டி பண்டாரத்தருடைய சமூகத்தினுடைய சார்பாக சமைக்க சொல்லியிருந்தாலும் சமைச்ச சமையல் மாஸ்டர் சூப்பர். அருமையான சாம்பார், அருமையான ரசம், அருமையான கூட்டு. ஆனா முந்தானத்து நாடகத்துக்கு போன இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டாங்க. அந்த ஹோட்டல்ல என்ன இலவ போட்டாங்கன்னு தெரியல. அதை திண்டதுல இருந்து வகுறு புடைச்சுக்கிட்டு கீழையும் போக மாட்டேது, மேலையும் போக மாட்டேது. என்னையா அப்படியே வாய்ப்புதான். அப்ப நான் பாருங்க, பக்கத்து வீட்டுல ஒரு வைத்தியர் இருந்தாரு. அடுத்த ஒரு நாயா 2 பேரும் ஜெயிச்சா என்ன கூட்டாளியா வர்றாங்க. 2 பேருக்கு நீ ஆகாது போல ஜெயிச்சா உரிமையா. ஏன் என் சொந்தக்கார் வந்திருக்காரு, நீ தொட்டு பாடுறா அப்படின்றியாவே. ஆமாம் பாருங்க, இந்த நாய் இருக்கட்டும், ஏன் கதையை கேளுங்க சொல்லுங்க. பாருங்க, அந்த வைத்தியத்தை கேட்டு, ஐயா ஹோட்டலில் சாப்பிட்டேன், மேலையும் போக மாட்டேது, கீழையும் போக மாட்டேது, அடைச்சிக்கிடுச்சு, என்ன செய்யலாம்னு கேட்டேன். பெருங்காயத்தை நல்லா மென்று சுடுதண்ணியை குடிங்க தம்பி, சரியா போகும்னாரு. ஐயா சாப்பிட்டுட்டே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு வேற என்ன சாப்பிடணும்னு கேட்டேன். வெள்ளைப்பூண்டை சாப்பிடுங்க, சரியா வெள்ளைப்பூண்டு சாப்பிடுங்க சரியா போகும்னாரு. வெள்ளைப்பூண்டு, மலை பூண்டு, இப்படி 4 பூண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் பாருங்க மெத்தையில போய் குப்பரை கடிச்சு படுத்துட்டேன். இந்த நாய் பாருங்க அங்க இங்க போய் சுத்தி பார்த்துட்டு மிதுக்கு நிறுத்த தலை வைக்கும். ஆமா, அது இருக்கிற மெத்தையில நான் படுத்துக்கிட்டேன். அது அங்க மிதுக்கு இருக்குமான்னு பார்த்துட்டு கடைசியில என் குண்டியை அமைக்க பார்த்துருக்கு. மிதுக்கு குண்டியில போய் தலையை வச்சு இப்படி படுக்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். சரி, இந்த வெள்ளைப்பூடும் பெருங்காயம்ன்றது வகுத்துக்கு ஒத்துக்கறல. அப்பத்தான் லேசா வேலையை காமிக்குது. லேசா வேலையை காமிச்சோடனே இந்த நாய் பாருங்க சைசா மண்டையை தூக்கி என் குண்டிகிட்ட பேசுது. எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? டேய், என் முதலாளி தூங்கிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது சத்தம் கொடுத்த உனக்கு நல்லது சரியில்லை, நல்லது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி மண்டி அதே இடத்துல வச்சு படுக்க. நேக்கு தெரியும், மை குண்டிக்கு தெரியுமா? தெரியல. எனக்கு தெரியறது நாய் ஒருத்தது எனக்கும் தெரியல. அடுத்து கொஞ்சம் வீரியமா வந்திருக்கு. இந்த நாய் சும்மா இருக்க கூடாது, லவக்கன் மண்டையை தூக்கிக்கிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்? ஒழுங்கா கம்முன்னு படுக்கிறியா, என்ன பண்ற? என் முதலாளி தூங்கிக்கிட்டு சத்தம் கொடுக்காத, கடிச்சு வச்சு புடின்னு சொல்ல. நேக்கு தெரியும், அதுக்கு தெரியுமா? தெரியாது. திருப்பி மண்டி அதே இடத்துல வச்சு படுத்துருச்சு. நல்லா தூங்குறேன். 3வது ஆட்ட வீரியம் கொஞ்சம் அதிகமா கிளம்பிருக்கு. எப்படி கிளம்ப கொத்தோட முடிஞ்சிச்சா லவக்குன்னு குண்டியோட சேர்ந்து. ஐயோ அம்மா நீ எந்திரிக்கிறேன். என்னாச்சு? கைலி துணி சட்டி துணியை கடிச்சதோட நாய் உட்காந்துருக்கடா. ஏன் கடிச்சு நீ கேட்குறேன், கடிச்சு பிடிச்சான், சத்தம் கொடுக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? இன்னொன்று தெரியுமா? அந்த நாகநாத புண்ணியத்தில் குப்புறப்படுத்தேன், குண்டியோட விட்டுச்சு. நல்ல வேலை திரும்பி படுத்தினா மல்லாக்கப்பட்ட கொத்தோட பிடிங்கிருக்கும். இதை நகைச்சுவைக்காக சொல்லலை, யோசிச்சு பார்க்கணும். எதையும் எங்கே வைக்க வேண்டியமோ அங்கே அந்த இடத்துல வைக்கணும். யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெங்கே வச்சு பழகினாத்தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது சொல்லிக்கொண்டு ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகசியரின் அமைப்பில் வளர்ச்சிப்பட்டு பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் வழியிலும் முச்சகத்தில் பிரபலித்த இயல் இசை நாளபடி சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் மற்றும் கற்பை ஆர்மா கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசத்தை போல மல்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய மைப்பிற்கு முடியாதக்கூடிய எனது அருமை சித்தப்பு சேது ஒளிவெளிக்கல் ஏற்பாடுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் சார்பாகும் மற்றும் நமது வீரசைவ ஆண்டி பண்டத்தர்களுடைய நல்ல சங்கத்தினுடைய சார்பாகும் நன்றி கண்ட வணக்கம் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை இன்று பார்க்க முடியாட்டாலும் அப்புறம் அங்கிட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய நாடக மேடை என்று சொல்லக்கூடிய மேடை நாடகம்
யூடியூப் சேனல் அவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு இறுதி எங்களுடைய நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். நாடகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி ரசிக்க வேண்டும் ஏதாவது அடிச்சா நீ பாரு. அப்படியா? வாருங்க வாருங்க வரிசையாக வந்துருங்க, வாருங்க வாருங்க வரிசையாக வந்துருங்க, வாருங்க வாருங்க வரிசையாக வந்துருங்க, வந்திருந்து பார்த்துருங்க தாய்மாரே, உங்க ஆசீர்வாதம் வேணும் எங்கள் தாய்மாரே. வாருங்க வாருங்க வரிசையாக வந்துருங்க, அண்ணமாரை பார்த்துடுங்க, அக்காமாரை பார்த்துடுங்க, வாழும் பேரரசன் பாருங்க, அது சத்தியவான் சாமித்திரி நாடகங்க. அந்த சத்தியவான் சாவித்திரி பாருங்க, பாருங்க பாருங்க வரிசையாக வந்துடுங்க, பாருங்க பாருங்க வரிசையாக வந்துடுங்க, அருமையான தாய்மாரே வளருங்க, எங்க நாடகத்தை பார்த்துடுங்க தாழ்ந்துடுங்க. சங்கமெல்லாம் போட்டுக்கின்ற சங்கரசாமி நாடகங்க, போடுகின்ற சகலோச நாடகமுங்க, மாமதுரை போட்டுக்கின்ற மதுரை சங்க நாடகங்க, எப்பொழுது போட்டுக்கின்ற நாடகங்க, இது சத்தியவான் சாவித்திரி நாடகங்க. இது சத்தியவான் பாருங்க வரிசையாக வந்திடுங்க, பாருங்க பாருங்க வரிசையாக வந்திடுங்க, வந்திருந்த நாடகத்தை பாருங்க, நல்லாச்சு தாய்மாரே வந்திடுங்க. பாட்டு மருத்துவம் மண்படி நாடகம் நாட்டுக்கு நல்ல சொல்வார்கள். இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் சொல்வது இந்த கிழமை கேட்பவர்களுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு எண்ணகத்தும் நன்னகரமை புனர்வரக்கூடிய நன்னகரமாகிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நயினார் கோயில் அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு நயினார் கோயில் வீரசைவ பேரவை ஆண்டிப்பண்டாத்தார்களுடைய சமூக நல சங்கம் நடத்தக்கூடிய 50ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இந்த தினத்தில் பிறகு மேடைகள் நமது விஜய் டிவி கலக்கப் போவது யார், ஏஎஸ் ஆனந்தகுமார் யாருப்பா அவரு, ஆறு இவரு என்னுடைய கலைக்குழு சார்பாக இந்த தினத்தில் பிறகு மேடைகள் சத்யபால் சாவித்திரி நாடகம் நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகை சீகாமணிகள், எட்டுத்திற்கும் 8 வருஷம் கொட்டியக்கூடிய நடிப்பிசை வேந்தன் பாட்டுக்கு ஒரு பாவலன் சங்கீத ஜாம்ராஜ் என்று அழைக்கக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் அருகாமையில் உள்ள நமது காவலரை சார்ந்த பி.என். கணேசபாண்டியன் அவர்கள் சத்தியவனாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்நாடகத்தில் இன்னிசை நாககி, தேனிசை திறன்கள், சோக நடிப்பின் திலகம் என்று அழைக்கக்கூடிய வில்லிசை பாட்டு மண்ணி என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்குரிய அருமை சகோதரி, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அபிமான செல்வி, நமது விளாத்துக்குளத்தை சார்ந்த கே.பி. முத்துலட்சுமி அவர்கள் சாவித்திரியாக நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நாடகத்தில் ஆர்ப்பாட்ட நடிகராகவும் மற்றும் வில்லனாகவும் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அபிமான செல்வன், மைப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை, மானாமதுரை மாணவர் போற்றக்கூடிய பொறியாளர் அன்பு மாப்பிள்ளை ஜி ஆண்டவர் அவர்கள் யமனாக நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இந்நாடகத்தில் குணச்சித்திர நடிகராகவும் மற்றும் பலவற்றை டோப்பு என்று அழைக்கக்கூடிய பல சுவை நிகழ்ச்சிகளை நிகழ்த்திக்கக்கூடிய நகைச்சுவை மாமன்னன் அன்பு அண்ணா பூஞ்சோலை புகழ் அன்பு அண்ணார் குருநாதன் அவர்கள் இவர்கள் இடையில் தூய்மை சேனல் மற்றும் கிங்கராக நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். பாட்டிற்காக நானா, எனக்காக பாட்டா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, உங்கள் அன்பு மாறக்கூடிய உங்கள் அபிமான செல்வன், நமது இனத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய அருமை மாப்பிள்ளை பூவந்தியை சார்ந்த மணிமன்னன் அவர்கள் இவர்கள் இடையில் கஜகேத நாடக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். அருமணிய கலையரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு மாமன் என்று அழைக்கக்கூடிய மறைந்த மாமேதை மைப்பிற்குரிய அருமை மாமா ஏனாதி மாணவர் திருப்பவனம் அருகாமையுள்ள 5 நாடு நினைக்கக்கூடிய ஏனாதி மாணவர் போட்டக்கூடிய எஸ்.கே. ராமலிங்கம் அவருடைய தவ புதுவல் அன்பு மாப்பிள்ளை ஏனாதி ராமலிங்கம் அவருடைய மகன் எஸ்.கே.ஆர். மாரிமுத்து அவர்கள் அருமணியம்மன் பின்பாட்டு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே
குணம் குப்பையிலே. அருமையான பாடல், தத்துவமான பாடல். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. அதாவது இன்னைக்கு எப்படின்னா, வெள்ளை சட்டை போட்டு ஒரு மனுஷன் நடந்து போறான்னா அந்த சட்டப்பையில் ஒரு 500 ரூபா நோட்டு இருந்தாதே மரியாதை. ஆமாம், காசு இல்லாதவனுக்கு எங்கேயுமே மரியாதை இல்லை. அதை சொல்லு. காசு இருந்தா தான் தம்பி நாடு மதிக்கும் சொல்லியிருக்கேன். காசே லேசான்னு போயிருக்கேன். ஏன் அப்படி சொன்னேன்? சுடுகாட்டுக்கு போகிறதுனால அந்த புனத்து நெத்தியில் 1 ரூபா இருந்தால் தான் இங்கே சுடுகாட்டில் வேலை, இல்லைன்னா வேலை கிடையாது. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அந்த காலம். இப்போ என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கூட்டத்தில் தாய்மார்கள் எல்லாம் இருக்கிய, தயவு செய்து பெத்த தாய் தகப்பனை கடைசி காலத்தில் காப்பாற்றணும். விஷயம். தாய் இல்லாமல் ஒரு மகன் வர முடியாத காரியம். 10 மாதம் தாய் சுமஞ்சா தகப்பை வாழ்நாள் முழுக்க சுமக்கிறேன். தாயா போட்ட அப்படி இடுப்பில் தூக்கி, மகளே நான் பார்த்த உலகத்தை பூரா பாடுறான்னு சொல்கிறான். தகப்பனாகப்பட்டவன் தோப்பட்டை தூக்கி நான் பார்க்காத உலகத்தையும் பாடுறான்ற. அதே உலகம். இந்த அம்மா அப்பான்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு விஷயம் ஆபத்துக்கு. என்ன விஷயம்? ஒரு ஊரில் ஒரு தாய் அழகான ஆம்பளை பிள்ளை பெற்றெடுக்கிறா. ஓஹோ. அப்பங்க நான் கொஞ்சம் வயசுல செத்து போயிடுறேன். அம்மா பாருங்க, அந்த பையலை சித்தாள் வேலை பார்த்தோம், வாய்க்கா வரப்பு வேலை பார்த்தோம், ரொம்ப கஷ்டப்படுத்து அவனை படிக்க வச்சு பெரிய ஆபீஸரை மாற்றிறாங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம். ஒரு அழகான பெண்ணை பார்த்து கட்டி வச்சுறாங்க. குடும்பம் 8 மாதம் நல்லா போய்கிட்டு இருக்கு. 8 மாதம் போய்கிட்டு இருக்கையில் இந்த பொம்பளை பிள்ளை மாதம் ஆயிடுறான். மாதமான உடனே இந்த பொம்பளை பிள்ளை சொல்கிறா புருஷன்கார்ட்ட, எப்படியே யோ உங்கள் ஆத்தாளுக்கு நான் சோறாக்கி போட முடியாது, ஒழுங்கா மரியாதையாக உங்கள் ஆத்தாளை கொண்டு போய் முதியோர்கள் சேர்த்துடும் சொல்ல. இவனும் பாருங்க, தூங்கி எந்திரிச்ச நாள் முதல்ல தூங்கி எந்திரிச்சானா ஆத்தாள்கிட்ட கும்பிடுவானா, சாமியை கும்பிட மாட்டானா. எப்படி இருந்திருக்கான்? சொன்னோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. அங்கே ஒரு ஆறு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் யாரோ ஒருத்தன் தங்க ஒதுக்கிட்டு இருக்கானே. காரணம் பெத்த தாயை தெய்வமாக மதிக்கிறேன். கோவம் வந்துருச்சு. அடியே எங்கள் ஆத்தால நான் கொண்டு போய் முதியோர் தொட முடியாது. என்னடி பண்ணா சண்டாளி பாதகத்தி, ஒருவேளை சோறு போடுவேன், அது முடியாதா? ஏன்டி இப்படி போட்டுன்ற? ஏய் நான் சொல்கிறேன் கேளு, எங்கள் ஆத்தால முதியோரத்தில் விட வேணாம், ஒழுங்கா இருந்து பார்த்துக்கடி. அவ சொல்லிட்டா, உங்கள் ஆத்தால முதியோரத்தில் உள்ள நான் எங்கள் ஆத்தாளுக்கு போயிருங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க உனக்கு கை கெஞ்சிட்டேன். பெத்த ஆத்தாளுக்காக பேசுகிறதா, இல்லை கட்டின உண்டாட்டிக்காக பேசுகிறதா, இல்லை வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்காக பேசுகிறா? ஆம்பளைக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அம்மா முதியோரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை காரில் ஏற்றிட்டு போயில அழுகுறியான். இல்லை பெத்த தாயே, நான் குடியிருந்த கோயிலே உன்னைய முதியோரத்தில் விட்டுட்டு வரல, நான் உசுரோடு இருப்போனோ சாவனான்னு தெரியலையே அம்மா, நான் என்ன வரணும் போகிறேன்னு அழுதுகிட்டு போனவேன் முதியோர் இல்லத்தில் போய் அம்மாவை விட்டுட்டு வரல, சிரிச்சு சந்தோஷமாக வர்றேன். கேட்கிறா, எப்படி உங்க ஆத்தால கூட்டு போய் அழுதுகிட்டே போனியே, இப்ப என்ன சிரிச்சுக்கிட்டு வரேன்னு. அதுக்கு அவன் சொன்னானா, அடியே முதியோர் இல்லத்துல எங்க அம்மாவுக்கு யாரும் பழக்க வழக்கம் கிடையாது, பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம அனாதையா இருந்து சங்கடப்படுவாங்களே நினைச்சு அழுதுகிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன? 4 நாளைக்கு முன்னாடி உங்க ஆத்தால உங்க அண்ணன் கூட்டியாந்து விட்டானா. சூப்பர். சம்மந்தி உட்காந்து பேசிக்கிறவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்தானா. அப்படிப்பட்ட ஆத்தாளை பத்தி அப்படி 2 லட்சம் அது திறந்திருக்கிற கதை என்னன்னு கேளுவே. என்ன தண்ணியை போட்டிருப்பேன், மண்டையை அப்படி லேசாக வெளியே அதில் ஆறுல உட்காந்துருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. இது 2 வாட்சி நம்ம பார்த்துக்கலாம். ஆத்தா ஒஞ்சிலே அந்த ஆகாயத்தே போல தொட்டி கட்டி தூங்கு, தூணி கட்டி ஆடு, ஆத்துல மீன் பிடிக்கு எங்க அப்பனுக்கு தலதுபட்டு பார்த்தால தனக்கு தோணு, செத்தாலும் என்ன போத்த வேணும், செத்தாலும் என்ன போத்த வேணும். அத்தாவும் தேலை அந்த ஆகாயவே போல, அத்தாவும் தேலை அந்த ஆகாயவே போல தொட்டி கட்டி தூங்கு, தூரி கட்டி ஆடு, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதுபட்டு பார்த்தால தனக்கு தோணு.
செத்தாலும் என்ன போட்ட வேணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும். அத்தாவும் சேலே கட்டி கட்டி நீச்சல் பழகியது சேனதானே புல்ஜோரதானே பெருந்தரவி புலனா குறிச்சு தகுந்தது மேலும் ஜேலனானே வண்ண பூஞ்சோலனானே இரச்சல தாயும் போது வானமெல்லாம் தெரியும். இது போல சேலையில சோக கதை புரியும். அஞ்சு கொண்டு போகும் போது சதன்னி சக்கரையா இனிக்கும். அத்தாவும் சேலே அழகாயதே போல அத்தாவும் சேலே அக்கா கட்டி பழகியதும் அது மிக கட்டியதும் சேனதானே பாண்டி கொடி பூஞ்சோலதானே. வெயிலுக்குத்தான் கொடையாகும் வெக்கைக்குத்தான் விசிறியாகும் முஞ்சேலதானே மண்ண பூஞ்சோலதானே. மனசுக்குள்ள பூட்டி வச்ச அழகு முத்து மாலை ஆத்தா மனசுக்குள்ள பூட்டி வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட விரலுக்குத்தான் கத்து போடு சேலை மயிலக மனசுக்குள்ள கொஞ்சேல திரியும். வெளுத்த சேலை துணி விளக்கு போட்டா எரியும், வெளுத்த சேலை துணி விளக்கு போட்டா எரியும். அத்தாவும் சேலே அழகாயதே போல தொட்டி கட்டி தூங்க பூரி கட்டி ஆடு மீன்பிடிக்கை அப்பனுக்கு கலகவட்டல் பார்த்தால சேரனை செத்தாலும் என்ன போட்ட வேணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும். செத்தாலும் என்ன போட்ட வேணும், செத்தாலும் என்ன போட்ட வேணும். கை தட்டி சத்தமாக தான் தட்டினா என்ன சாணி தட்டுற மாதிரி பையன் உங்களுக்குள்ளே தட்டிக்கிறீங்க. கைதட்டி அன்புகளுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு இவருக்கு மேடையில் கோடியடி குமரல் கொட்டுபசி வேந்தன் மின்னல் மினகிஸ்டா சென்ற இடமெல்லாம் தனக்கு நின்று தண்ணி பழிக்கக்கூடிய பிரபல பிரதக சக்கரவர்த்தி அன்பு மாமா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் தலைவருமாகிய டிவி ஜெயமுடி அன்பு சிசியன் அருமை தம்பி திருப்பவனம் மருகமில்லை கல்வி மணியை சார்ந்த அன்பு தம்பி சேதுராஜன் அவர்கள் மிருதங்கம் தோழர் தமிழ் தப்பி
கை தட்டலாமே. எவ்வளவுதான் சாப்பிட்டேன்? பூரா சைவ சாப்பாடு. ஒரு மணி முடியாம படுத்து தூங்க வேண்டியதான 1 நேரம் முடிச்சு உட்கார சொன்னா இவருக்கு விலைகள் ஆளுநர் சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் மூவிசை மன்னன் எனது அருமை தம்பி திருப்போணம் அருகாமையில் உள்ள வெள்ளக்கரையை சார்ந்த தண்டீஸ்வரன் அவர்கள் ஆளுநர் நல்லோர்களோடு இசைத்து காட்டுவார். சக்கரவர்த்தி சாமான் எனக்கும் அன்பு மாப்பிள்ளை சாமணத்தை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை நாகராஜ் அவர்கள் சீனன் காலம் இதுபோல நாடகளுக்கு சிறந்த முறையில் ஒளிவொலி ஏற்பாடு டீப்பு டாப்பு மைக்கு குயிக்கு ஒளிபரிக்கை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பூக்கடைக்கும் கருவாட்டு கடைக்கும் விளம்பரம் தேவையில்லை. எங்கே போனாலும் ஆள் ஆட்டோமேட்டிக்காக குமையும். இருந்தாலும் சிறந்த முறையில் சொல்வது என்ற கடமை என்று சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைப்பு நைனாவை சேர்ந்த அருமை சித்தப்பா பூமிநாதன் அவர்களின் சேது இசையகம் சேது இசையகம் சேது இசையகம் ஒளிவொலி ஏற்பாடு செய்துள்ள நமது சேது இசையத்துக்கு நன்றிகள் தொடர்ந்து சொல்லக்கூட அதை சார்ந்த உரிமையாளர் அருமை சித்தப்பா பூமிநாதன் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து சொல்லக்கூடு கொட்டகை அமைப்பு அரசு மணி ஏயா ஓடுற ஐயா மைக் செட்டுக்கார் பேரை சொன்னேன் பாட்டை போட்டார். ஆமாம் கொட்டைக்கார் பேரை சொன்னேன் நான் தான் தம்பின் கம்பத்துக்கு போட்டார்னு அடி வாங்குறது யாரா. இருந்தாலும் சிறந்த முறையில் சாப்பாடு உண்மைக்குமே சைவ சாப்பாடாக இருந்தாலும் அழகாக இருக்குது. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரப்படுத்தாமல் மனிதனுடைய வகுத்துக்குத்தான் சாப்பாடு. ஆமாம். இன்னொரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள? சொல்லுங்க மாமா. கோடான ரூபா கோடி ரூபா கையில் வச்சிருந்தாலும் ஆமாம் தீபாவளிக்கு 10 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருப்பேன். நான் அமரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கட்டும். தீபாவளிக்கு 10 கிலோ கறி எடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த ஆளால் கறி திங்க முடியாது. ஏன் அப்படி? ஒரு துண்ட கறியை எடுப்பேன் பெருமிச்சு விடுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? ஒரு காலத்துல உன்னையெல்லாம் எப்படி திண்டேன். இப்ப 3 முத்தம் மட்டும்
என்ன காரணம்? இன்னைக்கு சுகரும் பிரஷரும் கூடி போச்சு. என்ன செய்யறது? டாக்டர் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு? ஐயா உனக்கு 500 கிராம் சுகர் இருக்கு. 500 கிராமா? ஆமா. நீ என்ன பண்றேன்னா காலையில 3 மணிக்கு எந்திரி. சரி. 5 கிலோமீட்டர் நடலாம் சொல்ல. அவன் மட்டுமா நடப்பேன்? அப்புறம் யார் நடக்கிறது? அவன் கூட முரட்டு நாயை உன பிடிச்சிட்டு போல. எதுக்கே நாய்? நாய் எதுக்கு போகையில 5 கிலோமீட்டர் அந்த நாயை பிடிச்சி இவர் இழுத்துட்டு போவார். ஆமா. திருப்பி வரையில அவரால் நடக்க முடியாது. அவரை பிடிச்சி அந்த நாய் இழுத்துக்கிட்டு வரும். விளங்கும். அதுக்கு தான் எதுக்கு இப்படி சுகர் பிரஷரா வருது? தமிழ்நாட்டை கலக்கக்கூடிய கோழி 2 கோழி. என்னென்ன கோழி? ஒன்னு நன்றி உள்ள கோழி, இன்னொன்னு நன்றி கட்ட கோழி. கோழியிலுமே இருக்கு 2 கோழி. ஆமா. என்ன கோழி? நன்றி கட்ட கோழினா எந்த கோழி தெரியுமா? எந்த கோழி? நாட்டு கோழி தான் நன்றி கட்ட கோழி. சரி. ஏன் சொல்றேன்? ஐயா நாட்டு கோழியை போய் சொல்றியா? அதெல்லாம் பிடிக்க முடியுமாயா? எப்படி ஒரு சத்தானது? அதுலதான் விஷயம் இருக்கு. என்ன? நயினார்கோவில் சந்தையில போய் 2000 ரூபா போட்டு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வரேன். சரி. நமக்குள்ள அவுத்து விடுறேன். ஆனந்தகுமார் 2000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தாரு. நன்றி கடன் செலுத்தணும். அவுத்துக்கிட்டு நிற்குமாக்கும் நிற்காதுல. அவுத்து விட்டு எங்க ஓடும் சொல்ல முடியாது. அது நன்றி கட்ட முடியாது. ஆனா நன்றி உள்ள கோழினா எது தெரியுமா? கிலோ 250 ரூபாய்க்கு வாங்குறோம் பிராய்லர் கோழி. அதுதான் நன்றி உள்ள கோழி. வாங்கி எங்கனக்குள்ள தூக்கி உட்கார வைக்கிறோமோ 1 வருஷம் ஆனாலும் என்ன பத்த தெய்வம் குறன்னு உட்காந்து வாட்டுக்கு செவனே வேணாம் சொல்லி சீல் காலில் மிதிச்சு தள்ளு. பின்னாடி சுத்தி வந்து பின்னாடி உட்காருமே தவிர நம்மளை விட்டு போகாது. மழை பெஞ்சால் இடியே இடிக்கட்டு அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். அதனால நன்றி உள்ள கோழி. சிறந்த உள்ளவை தன்புள்ளங்களுக்கு நன்றி கலந்த விளக்கம் சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய பியூட்டி, நலித உய்யாரி, ஆடவர் போட்டு வங்கேற்கனி என்று படத்தை பெற்ற கொல்லங்குடியை சார்ந்த சுகுணா அவர்கள் டான்சன் சகிகள் மனச பறி கொடுத்து ஓ மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கள்ளி கள்ளி மனச பறி கொடுத்து பந்தாடு வள்ள வள்ள கண்ணீருடு காதல் குத்தாடு சில்ல சில்ல கண்ணீருடு எள்ளி பந்தாடு வள்ள வள்ள கண்ணீருடு காதல் குத்தாடு ஒரு கொடி நெஞ்சு கொள்ளி ஒரு கொடி மாமை காணலகி அருகி வரலாமா அடவந்தாயில் பக்கம் அருகில் இடி வைக்கும் உள் பொங்கலிலே சாய்ந்தாரமா மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணி கண்ணி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணி கண்ணி தங்கள் மத்தியில் சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் மதுரை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய கலைமாமணி விருதை பெற்ற மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய எம்எஸ்பி கலைமணி அவருடைய சிஷியருமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவி கலக்கப்போவது யார புகழ் AS ஆனந்தகுமார், பப்புன் மற்றும் சுமாலி சித்திரகுப்தனாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறேன். காலதாமத காரியக்கேடு. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாகநாதர் புண்ணியத்தில் ஒரு 4 வருஷமாக ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணேன். கவர்மெண்ட் வேலை. பரவாயில்லையே. எனக்கு இப்போத்தான் செல்ஃபோனில் கவர்மெண்ட்லேருந்து அனுப்பி வச்சாங்க. வாங்க கை கொடுங்க, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைக்குமே நான் வந்த உடனே எனக்கு அது செய்தி வந்திருக்கு. நல்லா கை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சொரிஞ்சுக்கிறக்கா எனக்கு அது தெரியும். இன்னும் ஒரு மூத்திர கவிச்சி அடிக்குது. இருந்தாலும் அந்த நாகனாரோட புண்ணியத்தில் எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. நானும் ஒரு 5-6 வருஷமா ட்ரை பண்ணேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். மத்திய சர்க்கார் வேலையா மாநில சர்க்கார்? மத்திய சர்க்கார் வேலை. அருமையான வேலை. அருமையா கிடைச்சிருச்சு. இன்னைய வாழ்நாளில் துன்பம் கிடையாது, வராது, இனிமேல் வராது. எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. எனக்கு வேலை எல்லாரும் கைதட்டுங்க தான். அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயும் வேணும். அன்னை சேதன் வேற உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆசீர்வாதத்துல உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. என் சித்தப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாருமே. இப்ப நம்ம நாடக மேடையில நம்ம நின்றா நம்ம பெரிய ஆள் கிடையாது, பூரா அவங்க தான் நமக்கு பெரிய மனுஷக்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு. இன்னுமே என் வாழ்க்கையில கஷ்டப்படாம நான் நல்லா சாப்பிட்டேன். நல்லா இருங்க. நீங்க நல்லா இருந்தா தானே 4 பேருக்கு அருமையான வேலை கிடைச்சிருச்சு. ஆனா இனிமேல் நாடகத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. நாடகத்துக்கும் வரீங்க, அதுக்காக இருந்த வேலையை விடலாமா? விடக்கூடாது இல்ல. அருமையான வேலை கிடைச்சிருச்சு. அப்படி என்னதான் வேலை கிடைச்சிச்சு? 100 நாள் வேலை கிடைச்சிருக்கு. வேற ஒண்ணு
அதனால நல்லதொரு முறையில் இருந்த மறந்து நேரத்தை ரசிகமாக கேட்டுக்கொண்டு அடுத்த காட்சியில் தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மானாமதுரை ஏஎஸ் ஆனந்தகுமார் சொல்லிக்கொண்டு இந்நாடகத்தை இந்த நிகழ்ச்சிகளையும் மற்றும் விசேஷங்களை அனைவரும் காண வருக வருக என வரவேற்பது நமது ஆண்டி பொண்டாத்தார் சமூக நலச்சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் நைனார்கள் சொல்லிக்கொண்டு என்ன சொல்ல வரேன். தந்தானே நானே நன்னா தனே நானே நன்னே நானே நன்னா சுகுணா வந்து நின்னா அப்புறமா தாரே நின்னா உனக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருந்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேணும் உனக்காக காத்திருந்தே உள்ளோடு நான் உள்ள சேரணும் தனனா 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 நீ இருந்த போதுமடி நான் ஒரு பாட்டெழுதே அடிகண்ணால் கண்டால் நீ தன்னால் மறக்கிற பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போதுமடி ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் கண்ணால் மறைகிறேன் அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்திருந்தே உள்ளோடு நான் உள்ள சேரணும் இழைப்பதாடி தலகாலிக வச்சிருப்பாள் கண்ணோடு வேலையெல்லாம் மணிய ஒன்னவாள் கட்டி இழைப்பதாடி தலகாலிக வச்சிருப்பாள் தாய்மடிய தேடுகிறேன் அடி உள்ளை ஓல உன்மடியில் அதனால் தானே எழுதி பாடுறேன் கொஞ்சம் தருவேன்னு உனக்காக நானும் வாடுறேன் தேடி